அம்மா வாம்மா வா. வாம்மா. அம்மா போன்மா. யாரு? ரஞ்சினி அக்கா. ரஞ்சினி அக்காவா? அன்னைக்கு நான் காணாம போனப்ப என் ஆட்டோல கூட்டிட்டு வந்து விட்டாங்கல்ல, அவங்கதாம்மா. ஓ, ஹலோ ரஞ்சினி. ஹலோ, நான் வசுந்தரா பேசுறேம்மா, மதுவோட அம்மா. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. என் உயிரையே என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்க, அதனால ரொம்ப நல்லா இருக்கேன். ரஞ்சினி, உனக்கு எப்படி நன்றி சொல்லறதுன்னே எனக்கு தெரியலம்மா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டேன். சொல்லறதுக்கும் கேட்கறதுக்கும் சாதாரணமா இருந்தாலும் நினைச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சினி. அவளை காணோன்னு தெரிஞ்ச உடனே நான் தவிச்ச தவிப்ப வார்த்தையால சொல்ல முடியாது ரஞ்சினி. அவளை மறுபடியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்துச்சு. பயப்படாதீங்கம்மா, அவளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணிருக்கேன். சரி ரஞ்சினி, நீ படிச்சிட்டு இருக்கியா இல்ல படிப்பு முடிஞ்சு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கியா? ஒரு கம்பெனில செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. உங்க வீட்ல? நான், அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நல்ல ஃபேமிலி, உன்னை நல்லபடியா வளர்த்துருக்காங்க. சரி, உன் வீடு எங்க இருக்கு? எதுக்குமா? சொல்றேன், சொல்லு. நம்பர் 15, நடேசன் ஸ்ட்ரீட், அசோக் நகர். வீட்ல தானே இருக்க? ஆமாம்மா. சரி, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். உன்னை பார்க்கணும். என்னையா? உன்னை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும். சரிம்மா. ரஞ்சினி. அம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ரஞ்சினி. பரவாயில்லம்மா. இந்தம்மா, வா போலாம். வசுந்தரா, இரு. எங்க கிளம்பிட்ட? அந்த பொண்ணு ரஞ்சினிய பாக்கமா. நம்ம மதுவை காப்பாத்தி வீடு வர கொண்டு வந்து விட்டுருக்கா. நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை நன்றியாவது சொல்லணும்ல. சும்மா போன்லயே சொல்லிட்டா எப்படிமா நல்லா இருக்கும்? நீ இப்ப இருக்கிற நிலையில அதிகமா வெளியில போறது நல்லதில்ல. அவளுக்கு நன்றி சொல்லணும் தான், நீ போய் சொல்லணுங்கிறது இல்ல. அவளை இங்க வரவழைச்சு சொல்லு. நீ அவளுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளவுதானே. நான் ஏற்பாடு பண்றேன், நீ போகாத. ரஞ்சினி, என்னம்மா தூக்கம் வரலையா? இல்லம்மா, தூக்கம் வரல.
இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நின்னு போன சந்தோஷத்துல தூக்கம் வரலையா? இல்ல உன்னை பத்தி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா பேசிட்டாங்களேன்னு நினைச்சு தூக்கம் வரலையா? உண்மைதாம்மா. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில என்னால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. நீங்க சொல்ல சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன். அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியலம்மா. நீ தூங்கலேங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காருன்னு உன்கிட்ட சொன்னதும் உங்க அப்பா கிட்ட போய் எவ்வளவு கோவமா எவ்வளவு ஆக்ரோஷமா உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டின. அன்னைக்கு நீ எல்லாத்தையும் கொட்டிட்ட. ஆனா என் மனசுல இருக்கிற எதையும் கொட்ட முடியல. உங்க அப்பாவை பார்த்து உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற எண்ணம் உங்க மனசுல இருந்தா அந்த எண்ணத்தையே அழிச்சிருங்கன்னு சொன்ன நீ இந்த அம்மாவுக்காக அதே கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னியம்மா. இந்த அம்மா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா அந்த வார்த்தை நீ சொல்லிருப்ப. நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்தோட அடையாளமா தான் உன் சம்மதத்தை நான் எடுத்துக்கிட்டேம்மா. நான் உன் மேல காட்ட அன்பை விட நீ எங்க மேல வச்சிருக்கிற அன்போட பலம் பெருசுன்னு தோணுச்சு. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எந்த தாயும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை உன் அம்மா உனக்காக செஞ்சேன். என்னம்மா சொல்றீங்க? உன் நிச்சயதார்த்தம் நின்னு போனதுக்கு காரணம் நான் தான். அம்மா. எந்த தாயும் தான் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா அடுத்த 2-3 வருஷத்துல அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்து அவ சந்தோஷமா வாழ்றத கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுவா. நானும் அப்படிதான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ அந்த கல்யாண வயசையும் தாண்டிட்ட. இப்ப கூட உன்னை மனக்கோலத்துல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. முத தடவையா உன்னை ஒருத்தங்க பொண்ணு பார்க்க வந்தப்ப எந்த தடங்களும் இல்லாம என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயிலும் இல்ல. ஆனா உங்க அப்பா பண்ண சதியால அந்த கல்யாணம் வெறும் கனவாவே போயிடுச்சு. அப்ப ஒரு தாயா இருந்த பட்ட வேதனைக்கு வார்த்தைகளே கிடையாது. ஆனா இப்ப உங்க அப்பாவே ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தப்ப இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, நிச்சயதார்த்தமே நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தேன். முத தடவையா உன் நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கு உங்க அப்பா என்னெல்லாம் பண்ணாரோ அதே காரியத்தை தான் நானும் பண்ணினேன். உன்னை பத்தி தப்பு தப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மொட்டை கடிதாசி எழுதி போட்டேன். அத அவங்களும் நம்பி உன்னை பொண்ணு பார்க்க கூட அவங்க வரல. உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி கோயில் கோயிலா போயிட்டு இருந்தானா இன்னைக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நிக்கிறதுக்கே காரணமாயிட்டேன். என்ன மாதிரி ஒரு துர்பாக்கியசாலியான அம்மா இந்த உலகத்திலே இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. இதெல்லாம் யாருக்காகமா நான் பண்ணேன்? உனக்காகத்தானே. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு புரியுங்கும் போது ஏன் பொண்ணோட மனசு எனக்கு புரியாதாடா? இந்த மாதிரி இனிமே உன் வாழ்க்கையில பொண்ணு பாக்குறது நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா ஓ சம்மதத்தோட தான் நடக்கும். அப்படி நீ சம்மதிச்சு மணவரையில உட்காரும் போது உன் பக்கத்துல உட்கார்றவரு உனக்கு பிடிச்சவராதான் இருப்பாரு. நீ சம்மதம்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் சம்மதம் பேச ரெடியா இருக்கேன். என்னம்மா, அது உன் கையில தான் இருக்கு. இனிமேலும் உன் மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. தைரியமா இரு.
நிவேதா, ஹாய் ரஜினி ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன விசாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டல்ல? ஆண்டி, உங்களுக்கு கல்யாணமா? யார் சொன்னா? அம்மா தான் சொன்னாங்க. அம்மா எங்க? ம், அம்மா கிச்சன்ல வேலையா இருக்காங்க. அப்பா? அப்பா அவரோட ரூம்ல இருக்காரு. சரி, உங்க சித்தப்பா? சித்தப்பா கடைக்கு போயிருக்காங்க. இல்ல, அவர் செல்போனுக்கு ட்ரை பண்ண எடுக்கவே இல்ல. அவர் செல்போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டாரு. சரி, சித்தப்பா வந்தா நான் ஒன்னு சொல்றேன், சொல்றியா அவர்கிட்ட? ம், சரி சொல்லிடுறேன். ஏய், ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, வந்து டிஃபன் சாப்பிடு வா. இதோ வரேம்மா. அம்மா இன்னைக்கு என்ன டிஃபன்? தோசை. ஐயோ, எப்பவுமே தோசையா? என்ன? ஒண்ணு இல்ல. சரி, ரஞ்சனி என்ன சொன்னா? ஏதோ சித்தப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன பேசணுமா? ஐயோ, அது கேக்கலையேம்மா. மக்கு மக்கு, அதை விட்டுட்டு வேற என்னடி பேசிக்கிட்டு இருந்த? வேற என்ன சொன்னா? சித்தப்பாவை இங்கேயே மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்கேயா? ஏதோ ஹோட்டலோ பீச்சோ சொன்னாங்க. எதுவுமே உன் மைண்ட்ல ஏறாதா? பாடமும் ஏறாது. யாராவது ஏதாவது சொன்னாலும் ஞாபகத்துல வச்சுக்கிறது இல்ல. நல்லா சாப்பிட மட்டும் தெரியும் உனக்கு. கையிடு. எவ்வளவு நேரம் ஓடிட்டு இருப்ப? அது கூட நீ லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா? இல்ல, இனிமேதான். அத பாரு. இந்த போ. ரொம்ப வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவளுக்கு. ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? நேத்தே முடிச்சிட்டேன் பா. அப்படியா? வெரி குட், வெரி குட். அது அத பிடிச்சிருக்கா? இப்போ போன் வந்தது ரஜினி தானே? என்னமா சொன்னாங்க? சித்தப்பா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்கப்பா. ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்கப்பா. ஆனா அது எந்த இடம் மறந்து போச்சு. அதுக்கு தான் அம்மா கோச்சிக்கிட்டாங்க. அம்மா தானடா. என்னங்க, இன்னமா சாப்பிடுற? ஏய், சீக்கிரம் வா. ஓகே ஓகே, பை 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 பை. பாய் மம்மி. ஹாய் செல்லம், வேன் வந்துடுச்சு, கிளம்பு. இந்தா. Thank you. ஓகே, பை பை. பாய் சித்தப்பா. சித்தப்பா. என்னம்மா? என்னடி செல்லம்? கொஞ்சம் உட்காருங்களேன். சரி. ரஞ்சனா ஆண்டி ஃபோன் பண்ணாங்க. ரஜினி என்ன சொன்னாங்க? உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுமா? எங்கேயாவது வர சொன்னாங்களா? பீச் பக்கத்துல ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணுவீங்களாமே, அங்க வர சொன்னாங்க. சரி, நீ கிளம்பு. பாய் சித்தப்பா. கோபி, நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? அப்படியா? சாரி. நான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், நிவேதா எடுத்தா. உங்க வீட்ல யாருமே இல்லையா? இருக்காங்க. அப்ப ஏன் போனை யாரும் எடுக்கல? அது ஒருவேளை அவங்க வேலையில பிஸியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயந்துட்டேன் கோபி. என்னோட நிலைமைய எங்க வீட்லயும் சொல்ல முடியல. சொன்னாலும் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்க அப்பா திருந்தினதுதான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா முதல் தடவையா அவருக்கு குடும்ப பொறுப்பு வந்திருக்கு. இதுல சங்கடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அது என் விஷயத்துல வந்ததுதான். எப்படியோ உங்க அப்பாவால இப்படியாவது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அவரால சந்தோஷம் கிடைக்கல, எங்க அம்மாவால தான்.
ஓஹோ. எங்க அம்மா இந்த நிச்சயதார்த்தத்தால தான் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது கோபி. ஒரு பொண்ணா நான் எங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டதை விட ஒரு தாயா எங்க அம்மா என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. என் மனசுல இருக்கிற ஆசை, என் வாழ்க்கையோட எதிர்காலம், இத பத்தின என்னோட சந்தேகம்லாம் இப்ப தெளிவாயிடுச்சு. இப்ப அளவு கடந்த சந்தோஷம் இல்லைனாலும் ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்க அம்மா தான். முதல்ல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் சொல்ல சொன்னாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராம போனதுக்கு அப்புறம் தான்